இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இதுக்கு ஈக்குவலண்டான நியூ ஆக்ட் தான் பாரதிய சாட்சிய அதிநியம் 2023. செக்ஷன் 3 கீழே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் வரும். இப்போ பிஎஸ்சியில் செக்ஷன் 2 கீழே வந்துடுது. செக்ஷன் 3 கீழே டாக்குமெண்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. சப் செக்ஷனோ சப் கிளாஸஸோ எதுவுமே இருக்காது. இப்போ பிஎஸ்சியில் வந்து என்னென்னா நமக்கு கிளாஸஸ் வந்து வருது. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்டு. செக்ஷன் 2 கிளாஸ் டி கீழே டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுது. இந்த ஆவணம் அப்படிங்கிறதுல எதெல்லாம் வந்து அது ஆவணமாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா லெட்டர்ஸ் எழுத்துக்கள், ஃபிகர்ஸ் எண்கள், மார்க்ஸு ஏதாவது குறியீடு, அது புள்ளியாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு குறியீடையும் அது ஒன்று முறையோ இல்லை ஒன்றுக்கு மோர் தென் ஒன் ஆஃப் தோஸ் மீன்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அது எந்த மாதிரியான மீனிங் கூட கொடுக்கலாம், பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது என்னவா சொல்லப்படுதுன்னா டாக்குமெண்ட்டாக சொல்லப்படுது. இன்டென்ட் டு யூஸ்டு ஆர் விச் மே யூஸ்டு, இது எதுக்காக வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா வந்து அநேகமாக இதை வந்து பதிவு பண்ணப்படலாம், இல்லை பதிவு செய்ய நோக்கத்துக்காகவே வந்து இந்த லெட்டர்ஸையோ ஃபிகர்ஸையோ மார்க்ஸையோ இது இல்லாமல் வந்து வரைபடங்களையும் வந்து வெளியிடுவது வந்து இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுது. இப்போ பிஎஸ்சியில் நமக்கு புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்டு, அதாவது எலக்ட்ரானிக் முறையில் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இது மூலமா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடியது, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடியது எல்லாமே என்னவா வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடுது அப்படின்னு பிஎஸ்சியில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லஸ்ட்ரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ரைட்டிங் இஸ் ஏ டாக்குமெண்ட், அதாவது எழுதப்பட்டிருக்கக்கூடியது அது பதிவு பண்ணியிருக்கலாம், பதிவு பண்ணாமலே இருக்கலாம். அப்போ எழுதப்பட்டிருந்தாலே அது என்னவா வந்துடுது அப்படின்னா டாக்குமெண்ட்டாக வந்துடுது. வேர்ட்ஸ் பெயிண்டடு, லெத்திகிராஃப்டு ஆர் ஃபோட்டோகிராஃப் ஆர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சடிக்கப்பட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து கள்ள முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருந்தாலும், இல்லை ஃபோட்டோ எடுக்கப்பட்ட, அதாவது வந்து புகைப்படமாக வந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சொற்களையோ அந்த பொருட்களையோ புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற மீனிங்க்கு வந்துடுது. ஏ மேப் ஆர் பிளான், அதாவது வந்து நம்மளுடைய புவியோட மேப்போ நம்ம ஏதாவது வந்து பிளான் போடுவோம், இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு எதுக்காவது வந்து நம்ம வரையக்கூடிய அந்த பிளான் கூட என்னவா வந்துடும் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து வந்துடும். அப்போ புவி வரைபடமும் வருது, நம்ம வரையக்கூடிய ஏதாவது வந்து பிளான்ஸ் கூட என்னவா வந்துடுது அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுது. அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன், என்ன பொறிக்கப்பட்டிருக்கு, எதன் மீது பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மெட்டல் பிளேட்டு, அதாவது உலோக தகடுகள்லையும் ஸ்டோன், அதாவது ஸ்டோனில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து என்னவா வருது அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்துடுது. இப்போ புதுசாக பிஎஸ்சியில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து இதில் இடையில வந்து கேரிகல்ச்சர் இஸ் ஏ டாக்குமெண்ட், அதாவது வந்து கேலி சித்திரம், நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லையோ இல்லை ஆட்ஸ்லையோ ஏதாவது வந்து கார்ட்டூன் பொம்மை மாதிரி வந்து போட்டு ஒரு மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடியதுமே என்னவா சொல்லப்படுது அப்படின்னா வந்து கேலி சித்திரமும் ஒரு டாக்குமெண்ட் தான். கேரிகல்ச்சர் இஸ் ஏ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்துடுது. இப்போ பிஎஸ்சியில் நியூவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்டு ஆன் மெயில்ஸு, சர்வர் லாக்கு, அதாவது வழங்கி குறியீடு, நம்ம பயன்படுத்தக்கூடிய லாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஆப்ஸ் எல்லாம், அதெல்லாம் மெயில்ஸில் வரக்கூடிய மெசேஜஸ்ஸு, அது மாதிரி வாய்ஸ் மெசேஜஸ்ஸு, டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்து இருந்ததுன்னா அதை நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஸ்டோரேஜில் வச்சுருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ஸில் இருக்கக்கூடியது, லேப்டாப்பில் இருக்கக்கூடியது, ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜஸ், வாய்ஸ் மெயிலு, வாய்ஸ் மெசேஜஸ்ஸு, இது எல்லாமே உள்ளடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வெப்சைட்டில் வந்து வரக்கூடிய கிண்டும் வந்து என்னவா வருது அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுது. நம்ம எங்கே இருக்கோம், இல்லை யாராவது எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து போகிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கப்போ லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த லொக்கேஷனுமே என்னவா சொல்லப்படுது அப்படின்னா வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து சொல்லப்படுது. அப்போ வாய்ஸ் மெசேஜாக இருக்கலாம், வாய்ஸ் மெயிலாக இருக்கலாம், அது மெசேஜ் வந்து லெட்டர் டைப்லேயே வந்து இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தாலுமே அது டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல. இப்போ டிஜிட்டல் முறையில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் டிவைஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடியது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பிஎஸ்சியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு.